ஓகே, இப்போ நாங்கள் பென்னை யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் CD-ROM கலட்டிக்குது. ஸோ தென் இது தான் ஃபார்மேட்டிங் ஃபஸ்ட்டாக ஆப்ஷன்ஸ் கேட்குறது. விண்டோஸ் செட்டப் இது டிஃபால்ட்டாக வச்சு நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இன்ஸ்டால். நமக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த லாஸ்ட் பூட் ப்ராப்ளம் ஆகினதால் அதையும் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ரிப்பேர்னு சொன்னால் அவரோட ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற டைமில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகினா பழைய பேக்கப்பை ரிப்பேர் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் காட்டுறது ஸ்டார்ட் அப் ரிப்பேரிங் could not repair your PC, advanced options, and try repair PC shutdown to turn off your PC. So advanced options system restore பண்ணேலும் system image இந்த மாதிரி options இருக்கு. பட் நான் கம்ப்ளீட்டாக டர்ன் ஆஃப் பண்ணி புதுசாக ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ நான் டர்ன் ஆஃப் பண்ணி அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். யூஸ்வலாக USB ப்ரெஸ் எண்ணிக்கைன்னு வரும். ஸோ அதுக்கு பின்னால் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டுது. இது நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இங்கே மெயினாக இந்த ஸ்டெப்ஸ் நான் SSD இன்ஸ்டால் பண்ணிக்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த இன்ஸ்டால் பண்ண அந்த SSDயில் தான் இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ மற்ற ஹார்ட் டிஸ்கை இந்த மாதிரி ஒரு கேஸிங் ஒன்றில் நான் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளூடூத் டிஸ்கில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். CD-ROM ஸ்லாட்டில் நான் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றது தான் நான் காட்ட போகிறேன். ஓகே, இப்போ இது இண்டியில் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஒரே ஸ்லாட்டில் காட்டுது. 7, 8. ஓகே, நான் இப்போ பென் ட்ரைவை யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் இப்போ பென் ட்ரைவை யூஸ் பண்ணி